ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம். அதே தான் தன்யாவுக்கும் கொடுத்தேன். அதனால் நெய் சாப்பாடு, இது இந்த நெய் சாப்பாடில் நான் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி வச்சா பிடிக்கும். நான் நெய் சாப்பாடில் மேக்ஸிமம் தக்காளி போட மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் விரும்பி சாப்பிடாதனால நான் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் சில்லி எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் காலிஃப்ளவர் சில்லியும், காளான் முழுசாக பொரிச்சது ஒரு 3, வணக்கிட்டு பொரியல் மாதிரி வச்சது ஒன்றும், மீன் பிடிச்சா சாப்பிடட்டும், இப்பயும் பொரித்து கொடுத்தா கொஞ்சம் பேருக்காவது ஒரு 2 வாய் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரே ஒரு முழு மீனாக பொரித்து அதை ஒன்று கொடுத்துட்டு, அவங்க தயிர் வெங்காயம் சேர்த்தாதனால வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு கொடுத்தேன். அவ்வளோதான் பர்த்டே ஸ்பெஷல். நைட்டு பாயசம் வச்சு கொடுத்தாச்சு. இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கிட்டேன், மிளகாய் எடுத்துகிட்டேன், புதினா, தக்காளி, கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, பூவும், பின்ன மிளகு, முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி நான் அரை பங்கு தான் தண்ணி ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன், உப்பு, பின்ன நெய், பின்ன இந்த எக்ஸ்ட்ரா இப்போ முந்திரி திராட்சை காமிச்சோம் இல்லையா, அது நெய்யில் வணக்கிட்டு கடைசியில் மேலே தூவி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு. சாப்பாடுக்கு நெய் மட்டும் ஊற்றி செய்ய மாட்டாங்க. நெய் கொஞ்சம் தான் ஊற்றுவாங்க. ஒரு சிலவங்க நெய் 1 ஸ்பூன் தான் ஊற்றுவாங்க. நான் 3 ஸ்பூன் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் போட்டால் நல்லா இருக்கிறதுனால கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, பூவு, முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு அது லைட்டாக சூடான எண்ணெயில் தானே போட்டிருக்கோம், அது கரைஞ்சிடக்கூடாது. அதனால உடனேவே நான் வெங்காயம் போட்டேன். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுமே நான் மிளகா போட்டுட்டேன். மிளகா லைட்டாக தான் வணக்கி விட்டேன். ஏன்னா புதினாவும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா வணங்க விட்டுக்கலான்னு. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால உங்களுக்கு உடனே பச்சையாக போட்ட மாதிரி தெரியும். நான் லைட்டாக வணங்க விட்டு வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். புதினாவும் போட்டு புதினா கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டேன். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டதுமே லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க, அப்போ சீக்கிரம் வணங்கிடும். நான் லைட்டாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டேன். அது பச்சை வாசம் போன பிறகு கேரட் பீன்ஸ் போட்டேன். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் 1.5 கப்பு தண்ணி நம்ம ஊற்றணும். 3/4 கப்பு தண்ணி 3/4 கப்பு தேங்காய் பால் ஊற்றிட்டேன். 3/4 கப்பு நான் தண்ணியும் ஊற்றிட்டேன். அது ஊற்றி அது கொதிக்கிறதுக்குள்ளே சரிங்க நெய்யில் முந்திரி திராட்சை வணக்கிடலான்னு நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்லா வணக்கிட்டு அதை நல்லா அந்த முந்திரி நல்லா பொங்கி வரும் இல்லையா, வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் பால்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. சாப்பாடு அரிசி கழுவி வச்ச அரிசி எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் அது கொதிக்கட்டும், லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா அது மிக்ஸ் ஆயிரும். லைட்டாக அது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது போட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டுக்கலாம். நான் 2 விசில் விட்டுட்டேன். நல்லா சூப்பராகவே உதிரியாக இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். மொபைல் ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுத்தேன், அதனால் புகை நேராக செல்லோட பேக் கேமராவில் பட்டுருச்சு. இங்கே பாருங்கள், சைடில் இந்த தேங்காய் பாலில் இருக்க எண்ணெய் எல்லாம் மிதக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாம் அப்படியே மிங்கிள் ஆயிரும். நான் தன்யாவுக்கும் இதே ஃபுட்டு தான் கொடுத்தேன். இந்த இலைகள் அதெல்லாம் இல்லாமல் ஒதுக்கி விட்டுட்டு சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இன்னும் ஒரு 2 விசில் விட்டு இதுதான் கொடுத்தேன். இந்த முந்திரி திராட்சை வணக்கி வச்சதை மேலே தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு நெய் சாப்பாடு ரெடி. இப்படி தான் ரெடி பண்ணேன். தன்யாவுக்கும் இதே ஃபுட்டு தான் கொடுத்தேன். மிளகா போட்டிருக்கோம்ல, இந்த மிளகா அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ரைஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ரைஸு, கேரட் பீன்ஸு, முந்திரி திராட்சைலாம் இருந்தால் பரவாயில்லன்னு அதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்தேன். ஏன்னா இது கடைய முடியாது, அதனால் ஒரு அடி அடிச்சுட்டு கொடுத்தேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் பர்த்டேக்கு நான் செஞ்ச சாப்பாடு. 1 இயர் பேபி ஃபுட் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.